ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 133ஆவதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் சிம்மாசனம். இந்த படத்தினோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் சார் படங்களை அந்த அளவுக்கு நான் கேப் விட்டுட்டேன். இனிமேல் தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்களை நான் ரிவ்யூ பண்றதுக்கு நான் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கேப் எனக்கு எனக்கு நானே செதுக்கிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக நான் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக ஒரு அரசியல் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். ஏன்னா இப்ப நடக்கிற இந்த அரசியலோட பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தியெல்லாம் நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடியோ பண்ணி ஒரு தனி சேனல் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குண்டான வேலைகளை பார்த்ததுனாலதான் இப்ப இந்த சினிமா விமர்சனங்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்துட்டு அந்த வேலைகள்ல நான் இறங்கியிருக்கேன். கூடிய விரைவில் வேற ஒரு சேனல்ல கண்டிப்பா அந்த வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதுக்கு ஒரு சற்று நேரம் வரணும். அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த சினிமானுடைய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து உங்களுக்கு அரசியல் நிகழ்ச்சிகளும் கண்டிப்பா உங்களோட கன்வே ஆக நான் நம்புறேன். ஓகே, இப்போ 133ஆவதா விஜயகாந்த் சார் நடிச்ச சிம்மாசனம் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தை ஈஸ்வரன் அவர்கள் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சினிமா பற்றையில அதாவது புதுமுக இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இயக்குநர்களும் கிட்டத்தட்ட ஒரு 54 இயக்குநர்கள் கேப்டன் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு நடிகருக்கும் இந்த பெருமை சேரவே சேராது. எங்க கேப்டனுக்கு மட்டும்தான் இந்த பெருமை சேரும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ தான் எங்க கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்கள். அவர் மட்டும்தான் புது டைரக்டர் யார் இருந்தாலும் சரி முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேரா போய் விஜயகாந்த் சாரோட கதை சொல்லிருங்க, ராவுத்தர் சாரோட கதை சொல்லிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அவர் இயக்கு தெரியுமா தெரியாதா முன்னேறுன்னு வந்துட்டான், அவ்வளவுதான். அவனை நம்பி முழு பொறுப்பையும் படிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நம்ம கேப்டன் அவர்கள். கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கேப்டன் தான் கொடுத்துருக்கணும். கொஞ்சம் தவறி வேற பக்கம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சிம்மாசனம் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல விஜயகாந்த் சார், அப்புறம் குஷ்பு, மந்த்ரா, அப்புறம் பாத்தீங்கன்னா ராதாரவி, தியாகு, ராஜன் பி தேவு, செந்தில், ஆர் சுந்தரராஜன், மனோரமா, விஜி, அம்பிகான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரி. அதாவது ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கு ஒரு தம்பியை கண்டாவே அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ணனை பார்த்தா அந்த ஊரே மெச்சும். அவரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல். சக்திவேல்னாவே இந்த ஊர் பூரா மதிக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த் சாரு. சுத்தமாவே பிடிக்காத இன்னொரு விஜயகாந்த் சாரு தங்கராசு அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு தம்பி. இப்ப தம்பியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சுத்த கோபம் தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா தம்பி தான், ஆனா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பா 1 அம்மா 2. அம்பிகாவுக்கு பிறந்தவங்க பெரிய விஜயகாந்தான சக்திவேல், விஜய்க்கு பிறந்தது சின்ன விஜயகாந்தான தங்கராசு. இதனாலேயே அதாவது சித்தி தான் தன்னோட அப்பாவை கொன்னுட்டாரு, அதாவது 2வது மனைவி தான் விஷம் வச்சு அப்பாவை கொன்னுட்டாருங்கிறது பெரிய விஜயகாந்தனுடைய ஒரு மைண்ட் ஆட்டு. ஆனா இவர் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாரு. அண்ணனை மதிப்பாரு, அண்ணன் குடும்பத்தை மதிப்பாரு, எல்லாத்து மேலேயும் அன்பா இருப்பாரு. ஆனா இவரை கண்டா பிடிக்காதவங்களுக்கு. இப்படிதான் கதை போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஏன் அந்த அப்பா எதனால இறந்தாரு, அப்பாவுடைய பிரச்சனை என்ன, அந்த குடும்பத்துக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லி மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய அம்பிகாவாகட்டும், அதே வீட்டுல அம்பிகாவாக விஜயகாந்த் சார், பெரிய விஜயகாந்த் சார் பேர் சத்தியமூர்த்தி, அவர் இறந்துருவாரு. அவருடைய ராதாரவியும் தியாகவும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும், அவங்க 2 பேரும் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டிலே செட்டில் ஆயிடுவாங்க. அம்பிகா தான் தங்கச்சி. விஜய் ஒரு வேலைக்கார பெண்ணு தோட்டத்தில் இருப்பாங்க. பெரிய விஜயகாந்துக்கும் அவங்களுக்கும் அம்பிகாவுக்கும் முரண் ஏற்பட்டுரும். அது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் முரண் ஏற்படும். ஏழை மக்களுக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே பெரிய விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துல வீடு தங்குவாரு. அங்க விஜய் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட அவருக்கு வேலைக்கார பெண்ணோட அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வச்சிருவாரு. வச்ச உடனே அது ஊர் பூரா தப்பா பேசின உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தரமா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அவரு அந்த விஜயோட அம்மா தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன். இப்படிதான் அந்த கதை போயிட்டு இருக்கும். இந்த உண்மை தெரியவே தெரியாது. கடைசியில விஜயகாந்த் சார், பெரிய விஜயகாந்த் சார் யாரு கொன்னதுன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய பயங்கரமான ட்விஸ்ட் கொண்டு விட்டுருப்பாங்க. நம்ம நினைப்போம் ராதாரவியும் தியாகந்தம் கொண்டு இருப்பாங்கன்னு நினைப்போம், அம்பிகாவை கொண்டு இருப்பாங்கன்னு நினைப்போம், வேற யாராவது கொண்டு இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா ட்விஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல கொண்டு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது உண்மையிலே நீட்டாவும் ப்ராப்பராகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வானத்தை போல, வல்லரசு, இப்படி தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்களை பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிட்டு இருக்கும்போது சிம்மாசனம் அப்படிங்கிற படம் ஓரளவுக்கு ஓடிச்சு.
ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தினுடைய கதை டெப்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு இன்டர்வல் வரலும் ஒரு எதை நோக்கியுமே நகராது கதை. என்னன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஒரு டிராஜடி டிராமா, அவ்வளவுதான். இடைவேளைக்கு மேல ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ் வச்சு ஒரு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. இதனாலேயே எதிர்பார்த்த மாதிரி விஜயகாந்த் சார் படங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்காது. ஆனா இருந்தாலும் விஜயகாந்த் சார் 3 கேரக்டரை சும்மா பிச்சு வாங்கியிருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், அந்த பாட்டு சீன் ஆகட்டும், கஷ்டப்பட்டு அந்த உடம்பை வச்சுட்டு டான்ஸ் ஆடுற சீன் ஆகட்டும், உண்மையிலே சூப்பரா பின்னி படல் எடுத்திருப்பாரு. அது போல குஷ்புக்கும் விஜயகாந்த் சாருக்கு இருக்கும் அந்த காம்போ ஆகட்டும், அப்புறம் மந்த்ரா அந்த ராதிகா சௌத்ரி அவங்களுக்கு இருக்கிற அந்த விஜயகாந்த் சாருக்கு இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து செந்திலுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் ஆகட்டும், வையாபுரி இந்த படத்துல விஜயகாந்த் சார் கூடவே இருப்பாரு, அவருக்கு உண்டான காம்பினேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோரமாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தையால இந்த விஷயத்தை நான் இத்தனை நாள் தான் மூடி வச்சு மறத நம்பி இப்ப நீ கரெக்டா கேட்கும் போது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஓபன் பண்ற விஷயமாகட்டும், எல்லாமே இந்த படத்துல சூப்பரான ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் ட்விஸ்டோட இந்த படத்தை சூப்பரா ப்ராப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற கதை தான். இந்த கதை வந்து நல்ல நீட்டா ஒரு ப்ராப்பரா சொல்லியிருந்தாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு சூரிய வம்சம் மாதிரியோ அல்லது நாட்டமா மாதிரியோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய படம் தான். அந்த படத்தினுடைய கதையினுடைய கிளை மாதிரி தான் இந்த படம் உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த படங்கள் ஏற்படுத்துற எஃபெக்ட் இந்த படம் ஏற்படுத்தாதது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்சி அமைப்புகள் தான். அதுல வந்து இவங்க சின்னதா கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிம்மாசனம் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட எல்லாம் கிடையாது அந்த டைம்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து நல்லா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு குடும்ப படம் தான் சிம்மாசனம். எந்த ஒரு கவர்ச்சியோ, எந்த ஒரு டபுள் மீனிங்கோ, எந்த ஒரு ரொம்ப ஆபாச நடனமோ எதுவும் கிடையாது. நீங்க வந்து குடும்பத்தோட உட்காந்து நல்லா ஜாலியா விஜயகாந்த் சார் படத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா சிம்மாசனம் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அது போல இந்த படத்துல வந்து முக்கியமான ட்விஸ்டான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷம் வச்சு விஜயகாந்த் சார் கொன்னது யாரு, அப்ப அந்த காலகட்டங்களில் என்ன ஒரு அரசாங்கம் சட்டம் போட்டது அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா S.A. ராஜ்குமார் தான் இந்த படத்தினோட மியூசிக். இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2000 வெளியாச்சு. 2000 வெளியான படம் தான் இது. அந்த படம் அந்த வரிசையில தான் வானத்தை போல் ஆகட்டும், வல்லரசு ஆகட்டும் வெளியாச்சு. அதுக்கு அடுத்ததா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஓரளவுக்கு ஓடி வெற்றி கண்ட படம் தான் இது. ரொம்ப பிளாப்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வெற்றி கண்ட படம். விஜயகாந்த் படங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு பிரமாதமா கொண்டாடின படங்கள் நிறைய இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான வெற்றி தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கதை அம்சம் அந்த அளவுக்கு ரொம்ப பிளாட்டா அமைஞ்சதுதான் காரணம். இன்னும் நல்லா ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு வேற லெவல் ஹிட் ஆகியிருக்க கூட தரமான ஒரு படைப்பா இருந்திருக்கலாம். விஜயகாந்த் சார்னுடைய நடிப்பு அந்த அளவுக்கு தெரிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. அந்த சவுக்கடி வாங்குற இடமாகட்டும், மீண்டும் திருப்பி அவனை என்ன அடிக்க சொல்லுங்க அப்படிங்கிற இடமாகட்டும், அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடமாகட்டும் சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த படத்துல ரொம்ப விஜயகாந்த் சார் ரொம்ப எமோஷனலா நடிச்சிருப்பாரு. இந்த படம் நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிக்க வேண்டிய படம். இந்த படத்தினுடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.